2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 320ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜடார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விபிஷா அவர்கள். விபிஷா அவர்கள் தனது பள்ளிப் படிப்பு 10ஆம் வகுப்பு வரை ஜடார்பாளையத்தில் உள்ள விநாயகா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காங்க. பின்னர் தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பை ராசிபுரத்தில் உள்ள SRV மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடிச்சிருக்காங்க. இளம் அறிவியல் வேளாண்மை பட்டப்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க. இவருடைய தந்தையார் திரு பழனிசாமி அவர்கள் விவசாயம் செய்பவர். தாயார் திருமதி மோகனா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. இவரது மூத்த சகோதரி கீர்த்தனா அவர்கள் தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. விபிஷா, உங்களுக்கு நமது கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்களேன் விபிஷா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விபிஷா. நான் இந்த வருஷம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸில் ஆல் இந்தியா ரேங்க் 320 வாங்கியிருக்கேன். நான் என்னோடய கிராஜுவேஷன் பிஎஸ்சி எக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முடித்தேன். 2020 முடித்தேன். அதுக்கப்புறம் 2021 என் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு யூபிஎஸ்சியில் ஃபோர்த் அட்டம்ப்டில் நான் ஆல் இந்தியா ரேங்க் 320 வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் என்னோட ஆம்பிஷன் இனிஷியலாக மெடிக்கலாக இருந்தது. அது கிடைக்கலன்னு நான் என்னோட லைனை எக்ரிகல்ச்சர் ஓகே சூஸ் பண்ணேன். நான் எக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு யூபிஎஸ்சியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட கிராஜுவேஷன் டேஸ்லேயே நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் ஒன்ஸ் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2021 ஸ்டார்ட் பண்ணேன். அதோட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த தடவை யூபிஎஸ்சி. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செய்தீர்கள்? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதினீங்களா? நான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணது 2021 கம்ப்ளீட்டாக ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா இனிஷியலாக எனக்கு நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். அப்புறம் போக போக கரெக்டாக எக்ஸாமை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். வேறு எந்த எக்ஸாமுக்கும் நான் சைடில் படிக்கலை. ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சியில் தான் இருந்தது. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேலை எதுவும் பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் வேலையிலலாம் எந்த வேலையும் பார்க்கல. என்னோட கம்ப்ளீட் ஆம்பிஷன் யூபிஎஸ்சி தான். நான் எதுவும் சைடில் எதுவும் போகலை. பிகாஸ் எனக்கு அந்த டைமில் 2யும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு பெருசாக தெரியல. அதனால் நான் என்னோட கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சி மட்டுமே தான் நான் படித்தேன் இந்த 5 வருஷமுமே. நீங்களே இந்த தேர்வுகளுக்கு தயார் செய்து கொண்டீர்களா? பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் இனிஷியலாக தனியார் நிறுவனத்தில் தான் பயிற்சி எடுத்தேன். ஏன்னா எனக்கு அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் ஒரு பயிற்சி நிறுவனத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் அந்த சப்போர்ட்டோட தான் நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு யூபிஎஸ்சியை பற்றின ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானாக படித்தேன். ஒரு வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா? இதுக்கு நான் இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஆசைன்னு சொல்லுவேன். எனக்கு ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் எனக்கு என்னோட குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் படித்ததில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். அதனால் எனக்கு அதை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. அதனால் ஒரு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்றா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அதில் போனேன். சிலருக்கு சுயமாகவே படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸோ இல்லை அதுக்கான விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க தாராளமாக படிக்கலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக பயிற்சி நிறுவனத்தில் படித்து தான் வாங்க முடியுன்றது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சுயமாக படித்தும் படிக்கிறாங்க. எனக்கு அது தேவைப்பட்டதுனால நான் சேர்ந்துக்கிட்டேன். வேலை செய்து கொண்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எதில் வேலையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியும். அதற்கு நிறைய பேர் உதாரணமாக இருக்காங்க. நிறைய பேர் வேலையில் இருந்துட்டு தான் இந்த வருஷம் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலையில் இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்வு செஞ்சு படிச்சீங்க? என்னோட விருப்ப பாடம் எக்ரிகல்ச்சர் தான் நான் எடுத்தேன் யூபிஎஸ்சிக்கு ஆப்ஷனலாக. ஏன்னா என்னோட கிராஜுவேஷன் எக்ரிகல்ச்சர். ஸோ நான் யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டது எக்ரிகல்ச்சர் எடுத்ததுக்கப்புறம் தான். ஸோ நான் இதேவே ஆப்ஷனலாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கிராஜுவேஷன் 4 வருஷம் படித்தது எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ரிகல்ச்சர் தான் விருப்ப பாடமாக எடுத்திருந்தேன். விபிஷா, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது? அதுக்காக எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்கள்? என்னோட நேர்முக தேர்வு எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு
புதுவித அனுபவமா இருந்தது. நான் வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு நேர்முக தேர்வுக்கு வந்துட்டு ரொம்பவே நான் பயிற்சி எடுத்தேன். அதுக்காக வந்து தனியா நானே பேசி பழகுனேன். எப்படி ஒரு கொஸ்டின சால்வ் பண்ணணும், இல்ல எப்படி ஒரு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நேர்முக தேர்வுங்கிறது வந்துட்டு நம்மள வந்துட்டு ஒரு ஆஃபீஸரா ஒரு வந்துட்டு நம்மள ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு அது. ஸோ நம்ம பொட்டன்ஷியலா அப்படிங்கிறது நம்ம பேச்சுல தெரியணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு ஒரு சாதாரணமா பேசாம ஒரு நம்மள ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, ஐபிஎஸ் ஆஃபீஸரோ அந்த இடத்துல வச்சு நம்ம அந்த மாரி நம்ம யோசிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதற்கு நான் வந்து நெறையவே பயிற்சி பண்ணேன். அதனால என்னால ஓரளவுக்கு அங்க நல்லாவே பண்ண முடிஞ்சது. நீங்க இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்ன்ற உங்களுடைய அனுபவத்த நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியா இருக்கும். நான் இதுவரைக்கும் யுபிஎஸ்சில வந்து 4 அட்டெம்ப்ட் குடுத்துருக்கேன். முதல் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு நான் எதுவுமே கிளியர் பண்ணல. ஆனா 2வது அட்டெம்ப்ட்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஆனா மெயின்ஸ் என்னால ஜெயிக்க முடியல. 3வது அட்டெம்ப்ட்ல மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஆனா இன்டர்வியூல நான் ஃபெயில் ஆயிட்டேன். 4வது அட்டெம்ப்ட்ல தான் பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு மொத்தமா நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த எக்ஸாம்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அத போயிட்டு நான் அட்டெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு சில தெளிவுகளே கிடைச்சது எக்ஸாம்ல. அந்த மாரி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தான் இந்த எக்ஸாம்க்கு நான் மொத்தமா படிச்சிருக்கேன். ஸோ நான் அடுத்தவங்களுக்கும் சொல்ல வரது அதுதான். நீங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்ட என்னைக்குமே லூஸ் பண்ணாதீங்க. தாராளமா நம்ம படிச்சு வரலாம். என்னன்னு முதல்லயே தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து எந்த புக்ஸ்னா எல்லாரும் படிக்கிற மாரி ஒரு பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு, இல்ல மாடர்ன் ஹிஸ்டரிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸு, என்சிஇஆர்டிஸ் வந்து நான் படிச்சேன் எல்லாத்துக்கும். சாதாரணமா எல்லாரும் படிக்கிற புக்ஸ் தான் நானும் படிச்சேன். ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என் நோட்ஸ் எடுப்பேன் எல்லாத்துலயுமே எப்பவுமே. எனக்கான நோட்ஸ் நான் எப்பவுமே தயாரா வச்சிருந்தேன். அதனால தான் பிரிலிம்ஸ்ல வந்துட்டு எல்லா டைமே என்னால குவாலிஃபை ஆக முடிஞ்சுது. அதே மாரி ஒரு பிராக்டிஸ் அதிகமா நான் டெஸ்ட் எழுதுவேன், பிராக்டிஸ் பண்ணுவேன். நெறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஏன்னா இந்த 4 வருஷத்துல நான் ரொம்பவே நெறைய பிராக்டிஸ் பண்ணேன். இந்த 4 வருஷ உழைப்பு தான் எனக்கு இந்த தடவ எனக்கு சக்சஸ் கிடைச்சது. விபிஷா, இத்தனை கடுமையான போட்டித் தேர்வு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? எனக்கு நான் இந்த எக்ஸாம்ல கத்துக்கிட்டது வந்துட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, எனக்கு எல்லாம் எடுத்த உடனே கிடைக்கல எதுவுமே. கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. இன்னொன்னு வந்துட்டு மென்டல் டஃப்னஸ். ரொம்ப வந்துட்டு நான் முன்னாடிலாம் ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆவேன். ஆனா இந்த எக்ஸாம் நான் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்துட்டு ஓரளவுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி வந்தது எனக்குன்னு சொல்லுவேன். அதே சமயம் ரொம்ப ஒரு ரெசிலியன்ஸ். ஏன்னா லைஃப்ல வந்துட்டு ஒரு டைம் நம்ம ஃபெயிலியர பார்த்தோம்னாலே, அதுக்கப்புறம் நம்ம பவுன்ஸ் பேக் ஆகுறோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு அந்த அந்த மெச்சூரிட்டி வந்து வாழ்க்கையில என்னைக்குமே கிடைச்சிரும். அது வந்து என் லைஃப்ல நான் இந்த எக்ஸாம் மூலியமா கத்துக்கிட்டது. நீங்க குடிமைப்பணி தேர்வுல வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அதே நேரத்துல வனப்பணி தேர்வுலயும் வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த 2 தேர்வுகளையும் ஒரே நேரத்துல எப்படி தயாரிச்சு வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லுங்களேன்? நான் வந்துட்டு வனப்பணி தேர்வுல வந்துட்டு இந்த தடவ 43வது ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு ஏன் வனப்பணித்துறையும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்டின்னா, என்னோட விருப்ப பாடம் எக்ரிகல்ச்சர். ஏன்னா வனப்பணித்துறையிலயும் ஒரு சப்ஜெக்ட் வந்து எக்ரிகல்ச்சர் தான். அதனால எனக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்தது மத்தவங்கள கம்பேர் பண்றப்ப. அதோட நான் வந்துட்டு ஏற்கனவே நான் 2, 3 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். சிவில் சர்வீஸ்க்காக. ஸோ அதோட எனக்கு வந்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால, நான் கொஞ்சம் வனப்பணித்துறையிலயும் என்னால நல்லா எழுத முடிஞ்சுது. அந்த ரீசன் தான் வந்துட்டு வனப்பணித்துறையிலயும் எனக்கு ரேங்க் வாங்கி குடுத்துருக்கு. 2 தேர்வுக்கும் வந்துட்டு நான் ஏற்கனவே 3 மாசம் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 மாசம் கேப் கிடைச்சது. ஏற்கனவே நான் நெறைய பயிற்சி எடுத்திருந்தேன் 3 வருஷமா. அதனால வந்துட்டு என்னால இதுக்கும் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் வந்துட்டு என்னால ரேங்க் வாங்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கான தேர்வும், இதுக்கான தேர்வும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு எனக்கு எக்ரிகல்ச்சர் 2லயுமே ஆப்ஷனலா இருந்தனால, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் படிக்க தேவையில்லாத மாரி இருந்தது. ஏற்கனவே நான் படிச்சத தான் இதுலயும் நான் வந்து எழுதினேன். அதனால எனக்கு கொஞ்சம் சுலபமா இருந்தது 2 தேர்வையும் ஒரே நேரத்துல படிக்கிறதுக்கு. போட்டித் தேர்வு, முக்கியமா குடிமைப்பணி தேர்வை எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? நான் வரும் இளைஞர்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு உண்மையாவே நான் வந்து வாழ்க்கையில யுபிஎஸ்சில நல்லா சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா, நீங்க வந்து இந்த யுபிஎஸ்சிய எடுங்க. ஆனா எடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவ இந்த யுபிஎஸ்சிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கங்க. எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது? என்ன சிலபஸ்ன்னு படிச்சு பாருங்க. அது எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா, நான் வந்தப்ப நான் அத சரியாவே புரிஞ்சுக்காம வந்தனால தான் எனக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் கொஞ்சம் எனக்கு கஷ்டப்பட்ட மாரி இருந்தது. ஆனா நீங்க முன்னாலேயே எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டான உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிரும் வாழ்க்கையில. நம்ம இதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு யார் ஒரு யுபிஎஸ்சிக்கு நீங்க வர்ற மாரி இருந்தாலும், ஒரு நல்ல இன்டென்ஷனோட வாங்க மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்க முயற்சிய குடுத்தீங்கன்னா வெற்றி பெறலாம். வருங்கால தலைமுறைக்கும், அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
வருங்கால தலைமுறைக்கு கண்டிப்பா வந்துட்டு யுபிஎஸ்சி வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல உயர்த்தக்கூடிய இடமா இருக்குது. இன்னொன்னு வந்துட்டு வருபவர்கள் ஒரு விடாமுயற்சியோட நம்ம வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைங்க. அதே சமயம் உங்களால் முடிஞ்சத வந்து மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட எக்ஸாம்க்கு வாங்க. உங்களோட கடின முயற்சியினாலும், நல்ல இன்டென்ஷனாலும் கண்டிப்பா வந்துட்டு உங்களால யுபிஎஸ்சில வெற்றி பெற முடியும். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.